சசிகலா கால்ல தவிழ்ந்து, கால தொட்டு முதலமைச்சர் ஆனவரு. பிறகு சசிகலாவையே எதிர்த்து நின்னாரு. இதுக்கு இடையில வந்த பிஜேபியால தான் இத நான் பார்க்கிறேன். ஆமா. ஏன்னா இல்ல, பிஜேபி இங்க இந்த ரோல் பண்ணதுனால விஷயத்திலயுமே தான் இந்த அதிமுக பிளவுபடுதுன்னு நான் பார்க்கிறேன். அதான் இந்த விஷயத்திலயுமே வெறும் அதிமுகக்குள்ள இருந்து இவங்க ப்ளே பண்றாங்க. இவங்க ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு நம்ம எந்த இடத்துலயுமே சொல்லல. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, என்னைக்கு இவங்க பிஜேபி அலையன்ஸ் கூட போறாங்க, இல்ல பிஜேபியோட ஒரு நெருக்கம் காட்டுறாங்களோ, உள்ளுக்குள்ள பல குழப்பங்கள் பிஜேபி ஏற்படுத்துறாங்க. அவங்க திமுகக்கு அடுத்து இருக்கக்கூடிய பெரிய பார்ட்டியா அதிமுக ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு. திமுகக்குமே கூட அதிமுக தோத்தா அது ஒரு பிரச்சனையே இல்லை. வேற ஒரு புது பார்ட்டிகிட்ட தோத்தா தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா இந்த எலெக்ஷன் விட்டு அடுத்த எலெக்ஷன் பிடிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல ரொம்ப அனுபவம் இருக்கிறவங்க. ஆனா அதிமுகவை வீக் பண்றது அப்படிங்கிற சமீப காலமா நம்ம பேசுறது, அதிமுக இடத்த பாஜக பிடிக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு நம்ம பேசுறது எல்லாமே பாஜக உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறது. பாஜக அதிமுக உடைக்கிறதுல இல்ல உடைக்காம அந்த இடத்த இன்னும் ஒரு நிலை இல்லாம ஆக்குறது அப்படிங்கிற இடத்துல பிஜேபி ரொம்ப ஹெவியா ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க.